ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கருப்பு சுண்டலை வச்சு வீட்லேயே ஈஸியாக எப்படி ஸ்நாக் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி அருவாமனையில் தான் அரியிறேன். நம்ம பிளாஸ்டிக் கட்டராக இருக்கட்டும், மர கட்டராக இருக்கட்டும், நம்ம கட் பண்ணால் என்னதான் இருந்தாலும் நேனோ பிளாஸ்டிக் வயிற்றுக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மர கட்டரில் கட் பண்ணக்குள்ளேயும் அதுக்கு மேலே வார்னிஷ் எல்லாம் அடிச்சிருப்பாங்களாம். அதெல்லாம் நமக்கு வயிற்றுக்குள்ளே போய் நிறையா சைட் எஃபெக்ட்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி நிறைய பேர் அவேர்னஸ் சொல்லிட்டு வராங்க. அதனால் நான் நம்ம பழைய காலத்து முறைப்படி நான் அருவாமனையிலேயே அரியலான்ட்டு நான் அருவாமனை வாங்கி இன்றைக்கி வெங்காயத்தை அருவாமனையில் தாங்க அரியறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா தோல் நீக்கி எடுத்துக்கிட்டேன். அதே போலவே 2 வெங்காயத்தையும் தோல் நீக்கி எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம கட்டரில் நின்றுக்கிட்டே கட் பண்ணுவோம். அருவாமனையில் நம்ம உட்காந்துட்டு கட் பண்ணணும் இல்லையா, கவுண்டர் டாப் மேலே வச்சு அழுங்காமல் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் நல்லா ஜாலியாக தாங்க இருக்குது. கீழே உட்காந்து பொறுமையாக கட் பண்ணுறதும் நல்லா தாங்க இருக்குது. யாரெல்லாம் அருவாமனையில் அரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ 2 வெங்காயத்தையும் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது கொத்தமல்லி தலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். குட்டி குட்டியானா பொடிசாக கட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்களே, பொடி பொடியாக, அதுதான் நான் குட்டி குட்டியான்னு சொல்லிட்டேன். நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் அதுக்கப்புறம் நம்ம 2 கொத்து கருவேப்பிலை அதையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்குடா எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அதே போலவே 4 பல் பூண்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறனா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். பூண்டு விற்கிற விலைக்கு 4 பல் பூண்டு போடுறது நிறைய போடுற மாதிரி தோணுதுங்க. பூண்டு கிலோ 500 ரூபாயை தாண்டி விற்றுட்ருக்காங்க. அதனால் எங்கள் வீட்டில் எப்பயுமே நிறைய பூண்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். இன்றைக்கி பாருங்கள், வெறும் 4 நம்பர் தான் பூண்டு எடுத்திருக்கேன். அதே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இஞ்சியும் ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அருவாமனையில் அரியக்குள்ளே கொஞ்சம் கவனமாக அரியணும். ஏன்னா கையை சேர்த்து அரிஞ்சிடக்கூடாது. கட்டுறேன்னா நம்ம கையில் கத்தி வச்சுருப்போம், கடகடன்னு கட் பண்ணி பழக்கம் இருக்கும். புதுசாக அருவாமனையில் காய் அரியிறவங்க கொஞ்சம் ஒரு 2-3 நாள் கொஞ்சம் கவனமாக அரிஞ்சிங்கன்னா அப்புறம் அதுவே பழகிடும். இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் நைட்டே 1 டம்ளர் அளவுக்கு சுண்டல் ஊற வச்சுருந்தேன். அதாவது 1/4 கிலோ சுண்டல் ஊற வச்சுருந்தேன். இப்போது 1/4 கிலோ சுண்டலை சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நான் குக்கரில் ஒரு 3 விசில் போல் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது சுண்டல் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவு நமக்கு வெந்திருந்தால் ஓகே. இப்போது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சுண்டலை ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். கருப்பு சுண்டலில் நிறைய ப்ரோட்டீன்ஸ், நிறைய மினரல்ஸ் இருக்குங்க. எங்கள் வீட்டில் குட்டி பாப்பா 2 பேருமே சுண்டல் இப்படி கொடுத்தீங்கன்னா அப்படியே வச்சுருவாங்க, இல்லையே கீழே எங்கேயாவது கொண்டு போய் போட்டு வந்துடுவாங்க நமக்கு தெரியாமல். அதனால் நான் இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன், மத்து வச்சு சுண்டலை நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட மேஷர் இருந்துச்சுன்னா மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் மத்து வச்சு தான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அந்த குட்டி கப்பில் தான் 1 கப் சேர்த்துருக்கேன்.
அதே போல் 3/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவு தாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வரமிளகாய், வீட்டிலையே அரைச்ச வரமிளகாய் பொடி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். குட்டி பாப்பாலாம் சாப்பிட்றனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு பெசரி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு கலந்து விட்டுட்டு எடுத்து நம்ம இது கூடயே போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம இனிஷியலாக தண்ணி எதுவும் சேர்த்த தேவையில்லை. நம்ம எல்லாமே நல்லா கையிலையே ஒன்று சேர பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிறகு மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு நான் பிசைஞ்சு எடுத்துக்குவேன். இப்போ மீதம் உள்ள அந்த வெங்காயம், கொத்தமல்லி இதையும் போட்டு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பாத்திரம் பத்தலைனால நான் இந்த மாதிரி பிளேட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிறேன். தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துங்க. நல்லா இந்த அளவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் குட்டி குட்டி உருண்டையாக நான் உருட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த பிளேட்லேயே நான் உருட்டி வச்சுக்கிறேன். அதனால தான் நான் அந்த பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ நல்லா குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேஃப்க்கு வேணுமோ அந்த ஷேஃப்க்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இல்லை பக்கோடா மாதிரி போகிறோன்னா கூட போட்டுக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சு தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கடலெண்ணெய் நாங்கள் வீட்டில் ஆட்டினது தாங்க. இப்போ உருட்டி வச்ச அந்த மாவை இதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சுண்டல் வேவிச்சோ தாளிச்சோ இல்லை குழம்புல சுண்டல் சாம்பார் இந்த மாதிரி குழம்பு நம்ம அரைச்சி ஊற்றி வச்சு கொடுத்தா கூட எங்கள் பாப்பாங்க சாப்பிட மாட்டாங்க. 2 பேருமே சின்ன பொண்ணுங்க தான். என்ன பண்ணுவான்னா பெரிய பாப்பா ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டோம்னா அப்படியே கொண்டு வந்துடுவா. இல்லை அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா. கருப்பு சுண்டல் மட்டும் இல்லை, எந்த பச்சைப்பயிறு எதுவாக இருந்தாலுமே அப்படி தான் அவள் பண்ணிகிட்ருக்கா. அவங்க மிஸ்ஸு சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணக்குள்ளே சாப்பிடுவான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன் ஒருக்கா. நல்லா சாப்பிட்டா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இதையே வந்து வடை மாதிரி போட்டு நான் எடுத்துக்கிறேன். இந்த ரவுண்டையும் நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டால் இது வடை அப்படின்னு சொல்லி கொடுத்தா சாப்பிட்ருவா. எப்பயுமே குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரியே கொடுத்தா அவங்களுக்கு போர் அடித்து போயிடும், சாப்பிட மாட்டாங்க. இது ஒரே மாவு தான், நம்ம ஷேஃப் தான் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி போடுறோம். அது ரவுண்டாக போட்டோம், இது வந்து ஃப்ளாட்டன் பண்ணி போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் குழந்தைங்களுக்கு அது பார்த்திங்கன்னா தெரியாது. வித்தியாசமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு இருக்கும். அதனால் ஈஸியாக அவங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. எங்கள் பெரிய பாப்பா யூகேஜி படிக்கிறாளுங்க. அவள் எது வேண்டான்னு சொல்கிறாளோ எங்கள் குட்டி பாப்பாவுக்கு 1.25 வயசு ஆகுது. எங்கள் பெரிய பாப்பா எனக்கு இது வேண்டாம் அம்மா இது காக்குது அப்படின்னா, சின்ன பாப்பாவும் அம்மா எனக்கும் வேண்டாம் எனக்கும் காக்குது அப்படி சொல்லுவாள். அவள் சாப்பிட்டான்னா குட்டி பாப்பாவும் சாப்பிடுவா. அதனால் அவளை பார்த்து தான் குட்டி பாப்பா எல்லாமே கற்றுக்குறா. அதனால் நம்ம வந்து குட்டி பாப்பாவும் சாப்பிட்ணும் பெரிய பாப்பாவும் சாப்பிட்ணும் அப்படின்னா டைரெக்டாக நம்ம சுண்டலாக கொடுத்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன். உங்கள் வீட்டில் குட்டீஸுங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், வடையும் போட்டு எடுத்தாச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க. அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி சிலிண்டர் ஷேஃபில் உருட்டி போட்டுட்டேன். இந்த மாதிரி உருட்டி போட்டுட்டு இதுக்கு நான் வந்து கொழுக்கட்டைன்னு பேர் வச்சுருக்கேன். எங்கள் பாப்பாவுக்கு கொழுக்கட்டை அப்படின்னா பிடிக்கும். அவள் அடிக்கடி எங்கள் வீட்டில் கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்பா. அரிசி மாவில் செஞ்சு கொடுப்போம். இது வந்து கருப்பு சுண்டல் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருந்தோம். கார கொழுக்கட்டைன்ட்டு அவள் விரும்பியே சாப்பிட்டா. நமக்கு தான் தெரியும் அதில் நம்ம என்ன கண்டென்ட்டில் நம்ம செய்கிறோம், என்ன பொருள் வச்சுன்னு. எதாக இருந்தாலும் ஒரு வாய் சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக கொடுங்க குழந்தைங்களுக்கு. இந்த ஷேஃபில் நான் ஷேஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இதையும் எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ் நான் எங்கள் குட்டீஸுங்களுக்காக வீட்டில் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது எங்களுக்கு தெரியாதான்னு சிலர் கேட்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தாங்க ஷேர் பண்ணுறேன். நான் யூடியூபுக்காக நான் எதுவும் மெனக்கெட்டு வீடியோ எப்பயுமே எடுக்கிறது கிடையாது. நாங்கள் வீட்டில் செய்கிறது தான் எப்பயுமே எடுத்திருக்கோம்.
இதையும் நல்லா போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரையும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது பாருங்கள், என்னோடய ஸ்டைலில் கோலா உருண்டை வடை. இதுக்கு பேர் நான் கொழுக்கட்டைன்னு வச்சுருக்கேங்க. சிரிக்காதீங்க, இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இது கட்லெட். வடையவே கொஞ்சம் மொத்தமாக போட்டிங்கன்னா அதுக்கு பேர் கட்லெட்டுங்க. இந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து கருப்பு சுண்டலை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். மாவெல்லாம் ஒரே மாதிரி தான் பிசைஞ்சோம். நம்ம வித்தியாசமான ஷேப்பில் தான் நம்ம போட்டிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குட்டீஸுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.